நாங்கள் கிட்ட 45 வருஷமா இங்கே வாழறோம். எங்களுக்கு வசதி இல்லை, கொஞ்ச நாள் தான் ஆகுது. கக்கூஸ் பாத்ரூம் கூட கட்டி தரல. இந்த வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க. இந்த வீடுனா ஒரு ரூம்பு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு திடீர்னு நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு கக்கூசு போகிறதுக்கு கூட வசதி இல்லையா, 5 ரூபாய் கொடுத்து தானே பப்ளிக் கக்கூசுக்கு போகிறோன்னு போராட்டம் பண்ண. குளிக்க இடம் இல்லையா, ஒரு தாமங்காய் இடம் இல்லையான்னு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்ன இன்னும் ஒரு 5 மாதம் இருக்கும் கட்டி. இப்போ கக்கூசு பாத்ரூம் கட்டி கொடுத்து 5-6 மாதம் இருக்கும் கட்டி கொடுத்து. ஒருத்தருக்கு 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு போகிறாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனையா அதுலேயே வந்து தங்கிக்கிறாங்க. அப்படியே ஒன்றா தான் இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஃபுல்லாக மருமகன், பொண்ணோட புருஷன், இப்படி தான் இருக்கிறோம். ஆக்கி துண்ணுறதுக்கு தான் இந்த வீடு. படுக்கிறதெல்லாம் ரோடு. எங்களுக்கு படுக்கிறது மட்டும் ரோடு தான். அந்த மழை வந்தால் உக்காஞ்சிக்கின்னு இருக்கலாம், படுக்கலாம் முடியாது. மூளைக்கு உக்காஞ்சிக்கின்னு இருக்கலாம். இதுதான் எங்களுக்கு வீடு. இதோ போய் நாங்கள் அப்பப்போ கொஞ்ச நாள் பொறுத்து வரேன்றாங்களா, போய் மறியல் பண்ணுறோம். பண்ணி வராங்க போலீஸு, பெரிய அதிகாரிலாம் வராங்க. வந்து கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னம்மா பண்ணோம், என்ன வந்து பாருங்க சார், எங்கள் வீடெல்லாம் வந்து பாருங்க சார். இப்போ என்ன சொல்லிக்கிறாரு, அன்னைக்கு மறியல் பண்ணதுக்கு வரேன்னுக்கிறாரு. இந்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதம் சாயிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா, இந்த கன்னிக்கோயில் சந்தில 100 பேருக்கு 100க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வில் பாத்தீங்கன்னா அது சொல்லில் அடங்காத சூழல் தான் இங்க இருக்குன்னு இருக்குது. ஒரு பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு வீட்டுல தங்குறதா இருக்கட்டும், இந்த சூழலா பார்க்கும்போது இப்படியும் இங்க மக்கள் வாழ்றாங்களா ஒரு கேள்வியை நமக்கு உணர்த்துது. இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, எப்படி அஜித் படத்துல அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சது இல்லைங்க, அந்த மாதிரி எங்க ஏரியா இருக்குங்க. எம்எல்ஏ சட்டம் அதாவது கவுன்சில் வந்து பார்த்துட்டு போறாங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்களோட வீடு கட்டி தரலாம், இது போல பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் வைக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இந்த செய்தி தொகுப்பு மூலமாக இது அரசு செவி சாய்க்குமான்னு பொறுத்து பார்ப்போம். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்னுடன் செய்தியாளர் நௌஷாத்.